வரும் தேர்தலில் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பது மக்களில் மனநிலையாக உள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் மூன்றாவது அணி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மூணாவது அணி வந்தால் தேர்தலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா நாளுக்கு நாள் மற்ற கட்சியோட ஓட்டு எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் வருஷம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செஞ்சுருக்கிறத தவிர குறையலை. அதே சமயம் தாவேக்கா கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கறனால இளைஞர்கள் தாவேக்கா மேலே அதிக ஆர்வம் இருக்காங்க. புதிய ஏதாச்சும் ஆட்சிக்கு ஏதாச்சும் மக்களுக்கு மாற்றத்தை அளிக்கும்னு நினைக்காங்க. வர தேர்தலில் மூன்றாவது அணி அமைச்சு எந்த மாற்றமும் வராதுன்னு சொன்னது வரவேற்கக்கூடியது தான். அவரும் வைகோவும் விஜயகாந்த் ஒரு தேர்தலில் சந்தித்தாங்க, எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, தோல்வியை தான் செஞ்சாங்க. அதனால் திருமாவளவன் சொல்வது வரவேற்கக்கூடியது தான். மூன்றாவது கூட்டணி என்பது விஜய் மூன்றாவது கூட்டணி அமைக்கலாம். ஆனால் அவர்கள் அவர்களோட ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கணக்கில் போடுகிறார்கள். அதில் வெற்றி அவருடைய ஓட்டு சதவீதம் தான் குறைவு அவர்களுக்கு பருமை ஒழிச்சிய அது வெற்றி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மூன்றாவது கூட்டணி என்பது வாய்ப்பில்லை. திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி, இது ரெண்டு தான் வெற்றி வாய்ப்பு இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் மூணாவது அணி ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னா மிஸ்டர் விஜய் இருக்கார். ஸோ அவர் அவரோட கூட்டணியில் மூணாவது அணி உருவாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மூணாவது அணி உருவாயிருக்கு. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். திமுக அல்லது அதிமுக தான் தொடர்ந்து ஆட்சி நடத்தி வந்துட்டு இருக்கு. இடையில மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக போட்டியிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து பெற்று அவர்களால் கூட அந்த ஆட்சியை அமைக்க முடியலை. மேற்கொண்டு இனி யாராக இருந்தாலும் சரி, விஜயோ அல்லது மற்றபடி சீமானோ வேற யாராக இருந்தாலும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறது பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு இயலாத காரியம், முடியவும் முடியாது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.